ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா டேப் மெஷர்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதான் இன்ச் டேப்பு. ஸோ இன்ச் டேப்பில் எப்படி அளவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த சில்வர் கலரில் இருக்கா. ஸோ இந்த லாஸ்ட் எண்டிங் வந்து 0. ஸோ 0லேருந்து இது வந்து 1 கரெக்டாக நேர்கோடு மேலேருந்து கீழே வரைக்கும் நேர்கோடு இருக்கா. ஸோ இது வந்து 1. இந்த இடையில வந்து ஒரு அம்புக்குறி வச்சு ஒரு பாயிண்ட் இருக்கா. 0க்கும் 1க்கும் இடையில ஒன்று இருக்கா. இது வந்து 0.5. ஓகேவா. அந்த இப்போ வந்து இது 0, இது 1, இது 0.5. ஏன்னா 2க்கும் இடையில இருக்கனால 0.5. இப்போ அதே மாதிரி 1 இருக்கா. 1லேருந்து இங்கே 2 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே 1, 2. இந்த 1க்கும் 2க்கும் இடையில ஒரு அம்புக்குறி வச்சு ஒரு மார்க் இருக்கா. ஸோ இது வந்து 1.5. ஓகேவா. அதே மாதிரி 2 and 3. அந்த 2க்கும் 3க்கும் இடையில அதே ஆரோ மார்க் இருக்குல்ல, இது வந்து 2.5. ஓகேவா. இப்போ நம்ம வந்து இந்த அளவெடுக்கும்போது ஒரு சில ப்ளவுஸு இதை மாதிரி எடுக்கும்போது 3.25, 4.25 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அப்படி எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இங்கே பார்த்தங்கன்னா 1, 2 ரெண்டுக்குமே இடையில ஒரு ஆரோ மார்க் இருக்குது. அது 1.5ன்னு சொல்லியிருந்தோமா. இந்த 1.5க்கு இடையில 3 கோடு இருக்கா. 1க்கும் 1.5க்கும் இடையில 3 கோடு இருக்குது. ஸோ அதில் நடுவில் ஒரு கோடு இருக்கா. அந்த சென்ட்ரல் லைன் தான் 1.25. ஓகேவா. அதுதான் கால்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இது 1, இந்த 2வது கோடு இருக்குதுல்ல, இந்த 3 கோடில் நடு கோடு. ஸோ இது வந்து 1.25, இது வந்து 1.5, அதாவது 1.5. அடுத்து அதே மாதிரி இந்த 3 கோடில் நடு கோடு இருக்கா, நடுவு சென்டரில் அந்த கோடு வந்து 1.75, அதாவது 1.25. அப்புறம் இது 2. ஸோ 1க்கும் 2க்கும் இடையிலேயே 3 அளவு இருக்குது. 1.25, 1.5, 1.25 இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு பேப்பரில் போட்டு காட்டுறேன், ட்ராயிங்காக போட்டு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே பார்த்தோம்னா தெரியும். இப்போ நான் சொன்ன மாதிரியே தான். இது வந்து 0. ஓகேவா. இது 0. அதே மாதிரி இது வந்து 1. ஓகேங்களா. இந்த 0க்கும் 1க்கும் இடையில ஒரு ஆரோ மார்க் இருக்கா. ஸோ இது வந்து 0.5. ஓகேவா. இப்போ அதில் இடையில 3 கோடு இருக்கும். அதில் உள்ள சென்டர் வந்து 0.25, அதாவது கால். இது வந்து 0.5, அதாவது வந்து 1.5 இன்ச்சு, சாரி, அரை. அதேமாரி இந்த சென்டரில் உள்ள 0.5க்கும் 1க்கும் இடையில ஒரு ஆரோ மார்க் இருக்கா. ஸோ இது வந்து 0.75, அதாவது முக்கால். ஓகேங்களா. இப்படி தான் அளவெடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு 2 இன்ச்சில் வந்து ப்ளவுஸில் வந்து இப்போ ஒரு 2 இன்ச்சு அளவு எடுக்கிறேங்க, 2 இன்ச்சு அளவு எடுக்கிறேங்கன்னு வைங்களேன். அப்போ இங்கேருந்து 2 இன்ச்சுக்கு அப்படின்னா இங்கே இப்படி வச்சு இங்கேருந்து இங்கே ஒரு டாட் வைக்கணும். இங்கே டாட் வச்சு இந்த 2 இந்த இடத்துல ஒரு டாட் வைக்கணும். ஸோ இதுதான் உங்களோட 2 இன்ச்சு லைனு. ஓகேங்களா. ஏன்னா இது வந்து 1 இன்ச்சு, இது 2 இன்ச்சு. அப்போ 0லேருந்து 2 இன்ச்சு கணக்கு வச்சு நம்ம வந்து அளவு எடுக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு 2.25 அப்படி இல்லை, ஒரு 3.25 வைங்க. 3.25 அளவு எடுக்கணும் அப்படின்னா இந்த 0வில் வந்து ஒரு டாட் வச்சு, டாட் இருக்கிற இடத்துல 0 அந்த இடத்துல வச்சு கரெக்டாக 3.25 எங்கே இருக்குது அப்படின்னா 3க்கும் 4க்கும் இடையில ஒரு கோடு, அதில் சென்டரில் இருக்கிறது 3.25. இது வந்து 3.5. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் 3.25. அப்போ இந்த இடம் தான் 3. ஓகேவா. 3.25. இப்போ 3.25 அளவு எடுக்கணும் அப்படின்னா இந்த 3.5 இருக்கா, 3.5, 4, 4க்கு இடையில உள்ளது தான் 3.25. ஸோ இதுதான் இந்த அளவு. அதே மாதிரி இப்போ 3 எடுக்கணும்னா இதான் 3. ஓகேங்களா. இப்படி தான் அளவு எடுக்கணும். இப்போ வந்து ஒரு மீட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாத்து கணக்கு கேட்போம்.
1 மீட்டர்னால் எவ்வளோன்னு தெரியலை அப்படின்னு. ஸோ இன்ச்சு டேப்பில் வந்து இது வந்து நம்ம அளவெடுக்கிற இன்ச்சஸ் அளவு, இதுவே சென்டிமீட்டர் அளவு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது வந்து சின்னதாக இருக்கும், இது வந்து உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கும். ஸோ இந்த பெருசாக இருக்கிற பக்கம் வந்து நம்ம இன்ச்சு அளவு எடுக்கிற இன்ச்சு, இந்த க்ரீனாக இருக்குது தெரியுமா, இப்படி குட்டியாக இருக்கா. ஸோ இது வந்து அளவெடுக்கிறதுல வந்து சென்டிமீட்டரில் அளவெடுக்கிறது இதில் எடுக்கணும். இப்போ நம்ம கிளாத் வாங்குகிறோம், 1 மீட்டர் கிளாத் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கிளாத்தை எப்படி எடுக்கணும்னா, இந்த இருக்குங்களா, இதில் 1 2 3ன்னு சொல்லிட்டு கீழே இருக்கா, இந்த இருக்கு பாருங்க, இதை மாதிரி 1 2 3ன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 100 மீட்ரு எடுக்கணும். 100 மீட்ருனால் 1 சென்டிமீட்டர். இந்த இருக்கா. ஸோ இவ்வளோ தான். 1 மீட்ரு கிளாத் வாங்கினோம்னா இந்த அளவுக்கு இருக்கணும். 100 சென்டிமீட்டருக்கு இருந்தால் தான் 1 மீட்ரு கிளாத் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் அளந்து பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கிறலாம். ஸோ 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர் கணக்கு வரும். ஓகேவா? டேப் மெஷர்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள்.